ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த காமெடி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன உங்கள் எல்லாருக்கும் ஒரு குறையாக இருந்திருக்கும்னா, நான் தான் அடிக்கடி கேப் விட்டு உங்களை செமையாக காண்டேற்றி விட்டுட்டேன். வீடியோவும் லென்த்தாக போடாமல் உங்களை செமையாக கடுப்பேற்றி விட்டுட்டேன். அதுக்கு மட்டும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னையோட உங்கள் எல்லாரோட தலைவலியும் முடிய போகுது. இன்னையோட இந்த சீரிஸும் முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் இந்த சீரிஸுக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை இந்த வீடியோக்கும் கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஹைப் அதையும் நிறையா கொடுத்து விடுங்க. சீரிஸ் ஆரம்பித்தாலே லாஸ்ட் எபிசோடும் ஃபைனல் எபிசோடு மட்டும் தான் நல்லா ரீச் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இல்ல லாஸ்ட் எபிசோட்ல நம்ம இமாயோட அசிஸ்டன்ட் பதறிக்கிட்டே நம்ம பசங்கள்ட்ட ஓடி வந்து இந்த மாதிரி அவனோட பாஸை ஏதோ இந்த மாஃபியா கேங்ல உள்ளவனுங்க அடிச்சிட்டானுங்கன்னு. இப்போ இமாயால பேசக்கூட முடியல, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான். அவனுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் அவன் சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம பசங்களுக்கே ஜெர்க் ஆகுது. என்னடா சொல்ற அப்படின்னு போது இப்பதான் விஷயத்த முழுசா சொல்றான். இந்த மாதிரி இன்னைக்கு காலையில நானும் பாஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது எங்களை இந்த மாஃபியா கேங்ல இருந்து சில பேர் வந்து சுத்து போட்டானுங்க. அங்க ஜப்பான்ல எல்லாம் இந்த யாக்குசான்னு சொல்லிட்டு கேங் இருப்பானுங்கல்ல, நம்ம சேனல்ல சீரிஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். பொதுவா ஜாப்பனீஸ் சீரிஸ் பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா படத்துலயும் இந்த மாஃபியா அது மாதிரி இருப்பானுங்கல்ல, கிரைம் சிண்டிகேட் அதெல்லாம் அதே மாதிரி ஒரு டைப். சோ அதுல ஒரு டைப்பான ஆளுங்க போல இருக்கு இவனுங்க எங்களை வந்து காலைல சுத்து போட்டானுங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி அக்கிசா ஸ்கூலுக்குள்ள பூந்து அங்க கலாட்டா பண்ணவனுங்க எல்லாருக்கும் அவனுங்க கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னானுங்க. பாஸ் வழக்கம் போல எதை பத்தியும் கவலைப்படாம ஃபைட்டுன்னு டக்குன்னு இறங்கிட்டாரு. என்ன காப்பாத்தணுன்றதுக்காக அவர் அத்தனை பேருக்கிட்டையும் சண்டை போட்டாரு. நான் கூட ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன், இத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ பாஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் வந்தான். சட்டோஷியோட செம பல்கா ஒருத்தன் வந்தான். அவன் வந்த வகத்துக்கு பாஸ ஒரு தட்டு தான் தட்டுனா அவ்வளவுதான், பாஸ் நாக்க விட்டு. அவன் மேல பாஸால சுண்டு வரல கூட வைக்க முடியல, அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம பசங்களால இதை நம்பவே முடியல. என்னது இமாய ஒரே அடியில சாச்சிட்டானுங்களா, நம்பவே முடியல அப்படின்னு போது. ஆனா நம்ம அசிஸ்டன்ட் இங்க பாருங்க, அவனை எதிர்த்து போராட்ட அளவுக்கு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான ஆளுங்க நீங்க மட்டும் தான். நீங்க தான் எனக்காகவும் என் பாஸுக்காகவும் பழி வாங்கணும். அவனுங்கள ஒருத்தனை நீங்க விடக்கூடாது. தயவு செஞ்சு எனக்காகவும் என் பாஸுக்காகவும் இதை நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் காலையே விழுந்துட்டான். நம்ம பசங்க பாக்குறானுங்க, என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி பாக்குறானுங்க. இப்ப அடுத்த சீன்ல காட்டினா நம்ம பசங்க இமாயை பார்க்க தான் வரானுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டக்காஷி கையில தர்பூசணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் இமாயை பாக்குறதுக்காக, ஒத்த தர்பூசணி. ஆனா அங்க வந்தா நர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இமாயை இப்ப நீங்க பார்க்க முடியாது, அவர் ரொம்பவே சீரியஸா இருக்காரு, அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இப்போ பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளில பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் இந்த மேட்டர்ல இன்வால்வ் ஆகிட்டாங்க போல இருக்கு. அவங்களும் நம்ம பசங்கள் வந்து ஆமாப்பா நீங்க இப்ப உள்ள போறது சரியா இருக்காது, சோ அவர் முடிச்சோன்னு ஃபர்ஸ்ட் நாங்க அவரை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களை உள்ள போக விடல. அதனால நம்ம பசங்க எல்லாம் வெளில நின்று தான் பாக்குறானுங்க. இமாயை அடிச்ச அடியில அவனுக்கு உடம்பு முழுக்க கட்டு போட்டுருக்கு. நம்ம டக்காஷி எல்லாம் பாக்குறான், ஒரு மாதிரி வெறி ஆயிட்டான். இவனை நானே இந்த அளவுக்கு அடிச்சது இல்ல, எவன்டா இவன் இப்படி அடிச்சது? இமாயை அணைக்கிற கையும் அப்புறம் கையும் என்னோட கையா தான்டா இருக்கணும், என்ன மீறி எவன்டா இமாய் மேல கை வச்சது அப்படின்னு சொல்லி இவன் கொந்தளிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டானுங்க. நம்ம சிஞ்சி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்ப இந்த மாஃபியா கேங்ல உள்ளவனுங்க வந்து நம்ம சிஞ்சிக்கு கேட்ட போறானுங்க. சிஞ்சிக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுங்களை பார்த்ததுமே அந்த மாஃபியா கேங் தான்றதை கண்டுபிடிச்சிட்டான். அவனுங்களும் சிஞ்சியை பார்த்துட்டு, தம்பி உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், வரமா வரியா அப்படின்னு கூப்பிட, சிஞ்சியும் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போறான். அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டு தான். இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து சிஞ்சி அடிக்கலாம் ட்ரை பண்றானுங்க. ஆனா நம்ம சிஞ்சி அவனுங்க எல்லாரையும் அசால்ட்டா அடிச்சு போட்டான். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பேர் இருந்ததுனால நம்மளுக்கும் பலமா அடிதான், ஏற்கனவே ரத்தம் வழிஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அப்பயும் நம்மளுக்கு வெறி அடங்கல. டேய் இவ்வளவுதானா, உங்களுக்கு ஒரு பாஸ் ஒருத்தன் இருக்கான்னு கேள்விப்பட்டனே, எங்கடா அவன் கோண மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, வர சொல்லுங்கடா அவனை அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்க. வந்துட்டேன்டா திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். பார்த்தா இந்த மாஃபியா பாஸ் வரான், அவன் கூட இந்த சஹராவும் வரான். இந்த மாஃபியா பாஸ் யாருன்னு தெரியுதா? நம்ம சீசன் 1ல பார்த்திருப்போம்ல, நம்ம சட்டோஷிக்கிட்டையும் சஹராட்டையும் சொல்லியிருப்பான்ல, இவனுங்க ட்ரக் டீலிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. இவனுங்க ஆள தானே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம டக்காஷி சிஞ்சி அடிச்சிருப்பானுங்க. சோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தது இப்ப ஃபைனல் எபிசோட்ல தான் திரும்பி வரான். நம்ம சிஞ்சி சஹரா பார்த்ததுமே, டேய் நீ இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கியாடா, என் மச்சான்ட்ட அடி வாங்கின அவமானம் தாங்க முடியாம இந்த ஊரை விட்டே நீ ஓடிருப்பான்னு நினைச்சேன் அப்படின்னு போது. ஆனா அவன் என்னடா, எப்படா போவேன், என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சவங்களை சும்மா விட்டுட்டு நான் போயிடுவானா, அதுக்கு தாண்டா திரும்பி கம்பேக் கொடுத்துருக்கேன், இந்த டைம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு போது நம்ம சிஞ்சி பாக்குறான். டேய் திருப்பி கொடுக்கணும்னா நீ தனியா வந்து கொடுக்கணும், அது என்ன பயந்தாங்கொல்லி மாதிரி ஒரு சின்ன பையன் அடிச்சா வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கூட்டு வரேன்டான்ற மாதிரி கூட்டு வந்துருக்கிறவன, இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியே இது வரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த பாஸை பார்த்து கேட்கிறான். டேய் இவனுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு போது, டேய் என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா, எப்படா தெரியும், இத்தனை நாள் நான் உங்களை தாண்டா தேடிட்டு இருந்தேன், என்ன நல்லா சுத்தல்ல விட்டீங்கல்ல, இன்னைக்கு சகாரானால தாண்டா உங்களை பொழக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு போது, டேய் முதல்ல நீ யாரா அதை சொல்றா அப்படின்னு போது, உனக்கு ஞாபகம் இல்ல நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டே என்னோட 10 மில்லியன் ட்ரக் அப்படியே காத்துல தூவி விட்டீங்களே, அதோட ஓனர் நான் தாண்டா அப்படின்னு இவன் கத்த. ஓ அவனாடா நீ, அது 10 மில்லியனா வரும், சாரி பா நான் மன்னிச்சிரு, என் ஃப்ரெண்ட் ஏதோ விபூதி மாதிரி பறக்க விட்டுட்டான் எல்லாத்தையும், ஆனா அதுக்கு மட்டும் தாண்டா நான் மன்னிப்பு கேட்டேன், என் ஃப்ரெண்டு இமாய் மேல நீ கை வச்சதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சிஞ்சி கடுப்பாய் அவன் அடிக்க வர. ஆனா இந்த பாஸ் என்னடானா வந்த வயதுக்கு நம்ம சிஞ்சிக்கு ஒரே அடி தான், நம்ம சிஞ்சி பறந்துட்டு போய் வந்துட்டான். அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த சகாராலாம் ஊனு சிரிக்கிட்டான், என்னடா டான் சிஞ்சி ஒத்த அடியில இப்படி மடிச்சு ஊந்துட்டே எவ்வளவு தானடா உனக்கு தெம்பலாம், பேச்சில் மட்டும் தான் அதெல்லாம் உனக்கு இருக்குமாடா அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பேத்த. இந்த பாஸ் சிரிக்கிறான். டேய் நானே ரைட்
ஹேண்டட்ரா, உன்னை அடிக்கிறதுக்கு நான் அந்த ஹேண்டை கூட யூஸ் பண்ணல, லெஃப்ட் ஹேண்டால ஒரு சின்ன தட்டு தான் தட்டினேன், இதுக்கே எப்படி விழுந்துட்டேன், எத்தனை பேரடா நான் என்னோட லெஃப்ட் ஹேண்டாலே அடிக்கிறது, எவனாவது ஒருத்தன் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ற மாதிரி வாங்கலண்டா, உங்களை அச்சு என்னோட கையே மறத்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப அடி வாங்கி கிடக்குற அவனோட ஆளுங்களே போயிட்டு தங்குன்னு எத்த ஆரம்பிச்சிட்டான் சைக்கோ மாதிரி. ஏண்டா அவங்கள்ட்ட நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுங்காவே பார்க்க மாட்டீங்களாடா, எல்லா தடவையும் நானே வெளியில வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணணும்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சம்பளத்துக்கு மேல பேட்டாலாம் போட்டு தரேன், இனிமே பேட்டா கேட்பீங்க அப்படின்னு சொல்லி அவளுங்களே வெறி பிடிச்ச மாதிரி எத்திக்கிட்டு இருக்கான். என்னடா சகரா உங்க ஸ்கூலுக்குள்ள வந்து உங்க பசங்க எல்லாரையும் அடிச்சிருக்கிறான், ஒன்னையும் அடிச்சிருக்கிறானுங்க, கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா இருப்பானுங்கன்னு பார்த்தா இப்படி பொட்டுன்னு விழுந்துட்டானே, என் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எப்பதான் எனக்கு வரப்போகுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இப்ப திரும்புறான் பாருங்க. அப்போ டப்புன்னு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு நம்ம செஞ்சுதான், அந்த பஞ்சுக்கு அவனோட மூக்குல ரத்தமே வர ஆரம்பிச்சிச்சு. இவன் டக்குன்னு செஞ்சியோட கையை பிடிச்சிட்டான். ஆனா நம்ம செஞ்சு இப்ப நான் அவன் மேல கை வச்சதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த பஞ்சில உனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், இப்ப நீ என்ன அடிச்சதுக்கு அப்புறம் என் மச்சான் எனக்காக உன்னை பழி வாங்க வருவான், அவன் என்ன விட ஸ்ட்ராங்கா இருப்பான், அவனை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி இவன் பேச, அப்படின்னா அந்த டக்காச்சியை வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரிகர் ஆயிட்டான். இப்ப செஞ்சியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், கொடூரமா போட்டு எத்தனை ஏத்துறான், நம்ம செஞ்செல்லாம் மயங்கியே போயிட்டான், கொண்டுருவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு எத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல போலீஸ் வர சத்தம் கேட்டது நம்ம சகரதான், தலை போலீஸ் ஏதோ வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா வாங்க இந்த இடத்த காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா செஞ்சியை கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம டகாஷியும் செஞ்சியை வந்து பாக்குறான். செஞ்சி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், இந்த மாதிரி சகரா தான் இந்த ஊர்ல இருக்க பெரிய மாஃபியா குரூப் லீடர் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், நம்மளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றான், கண்டிப்பா அவன் நம்மள சும்மா விட மாட்டான், அவனுங்க மறுபடியும் வருவானுங்க. அதே மாதிரி அந்த மாஃபியா லீடரும் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது, கிட்ட நின்று பார்த்தா அவன் அம்மா பெருசுக்கு இருக்கிறான், அவனை தனியா நின்று சமாளிக்கிறதுலாம் முடியாத காரியம், ஆனா ஒன்னு மட்டும் உறுதி, அவனுங்க கண்டிப்பா நம்மளை தேடி வருவானுங்க அப்படின்னு இவன் சொல்ல. ஆனா நம்ம டகாஷி அந்த சகாரா நம்மளை காட்டி கொடுத்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், அதுக்கு அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான், அவனுங்க என்ன நம்மளை தேடி வர்றது, நம்ம அவனுங்களை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீன்ல நம்மளால நேரம் அவனுங்களோட பேஸுக்கே போயிட்டான். அங்க ஆளுங்கெல்லாம் இருக்கானுங்க, தூரமா உட்காந்து ஆளு பைனாக்குலர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல எப்ப அவனுங்க வெளியில போவானுங்கன்ற மாதிரி. இப்ப லேட் ஆனதும் அங்க உள்ளவனுங்க எல்லாம் வெளியில போயிடறேன், நம்மளால உள்ள குதிச்சிடறாப்ல. ஆக்சுவலா நம்மளால இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு குதிச்சிருக்கானா, எனிமியோட பேஸ்ல அவனுங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கத்தி கன்னு கடப்பாறை எல்லாமே, அதை தூக்கிட்டு அவனுங்கள்ட்ட எதுவுமே இருக்காது, அவனுங்க நிராயுதபாணி ஆயிடுவானுங்க, ஈஸியா அவனுங்களை நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்மளால உள்ள போறான். அங்க போனா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது, கன்னு கத்தின்னு சொல்லிட்டு இருக்குது, எல்லாத்தையுமே நம்மளால எடுத்துட்டு இருக்க. ஆனா வெளில போனவனுங்க டப்புன்னு இப்ப திரும்பி உள்ள வந்துருவானுங்களாம். அவனுங்க நம்ம டகாஷி பார்த்ததுமே டே யாரா நீ இங்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டகாஷி பார்த்துட்டு நீங்க எதுக்குடா போனவனுங்க திரும்ப வந்தீங்க எவ்வளவு சீக்கிரமா, அது நாங்க ஆள் நிறைய பேர் இருந்தோம், போர் வச்சுன்னு போயிட்டு பக்கத்துல கடையில டீ குடிச்சிட்டு வந்தோம், அந்த கேப்ல நீ நுழைஞ்சிட்டாடா, சரி முதல்ல நீ எதுக்கு எங்களை கேள்வி கேட்கிற, எங்க இடத்துல வந்து இருந்துகிட்டு நீ யாருன்னு சொல்றான்னு போது நம்ம டகாஷி அவனோட பேர் அப்படியே மாத்தி சொல்றான், நான் உங்களை தேடி தாண்டா வந்திருக்கேன், உங்களை பழி வாங்க வந்திருக்கேன், என் ஆளு மேல நீங்க கை வச்சிருக்கீங்க, என் ஆளுங்களை தொட்டவனா நான் சும்மா விட்டதா சரித்திரமே கிடையாது, நீங்க கொடுத்த கடனை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போறது தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே கத்திய உருவ. இவனுங்க பாக்குறானுங்க எங்க இடத்துல வந்து எங்கள்கிட்ட சீனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பாஞ்சிட்டானுங்க. அப்புறம் என்ன ஒரு பெரிய ஃபைட் நடக்குது, நம்ம டகாஷி தான் அடிக்கிறான் அவனுங்கள, என்னதான் ரவுடிங்களா இருந்தாலும் ஒரு ஸ்கூல் பையன் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க சமத்தியா. நம்ம டகாஷி வேற அவன் போய் சொல்றான், அவன் பேரை மாத்தி சொல்றான்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவனோட பேரை கத்திக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அப்பொண்ணு பார்த்து இந்த மாஃபியா குரூப்போட லீடரே அங்க வந்துட்டான், டேய் டகாஷி எதுக்கு தேவையில்லாம உன் பேரை மாத்தி சொல்லி கத்தி கத்தி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க, இவ்வளவு தெளிவா பிளான் போட்டு வந்த நீ மண்டையில இருக்க கொண்டையை மறந்துட்டியே, உன் மண்டை கலரே காட்டி கொடுத்துருச்சு, நீ தான் டகாஷின்னு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்பட்டு ட்ரை பண்ற. ஆக்சுவலா நான் உன்னை அந்த படத்துல எல்லாம் கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி உன்னை அடிச்சு சாவடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீயே வந்து எங்க வலைக்குள்ள மாட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா, அதுவும் இல்லாம இப்ப உன்னை சாவடிக்கிற மூடு எனக்கு இல்ல, அதனால இந்த டைம் உன்னை போனா போன்னு மன்னிச்சு விடுறேன், நான் நல்ல மூட்ல இருக்கும் போதே ஒழுங்கா கிளம்பிடு, ஸ்கூல் படிக்கிற பையன் வேற போனா போதுன்னு விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நம்ம டகாஷி அடே நீ யாரா எனக்கு உயிர் பிச்சை போடுறதுக்கு, நான் போறேன்டா உங்களுக்கு உயிர் பிச்சை, நீ முடிஞ்சா உன் ஆளுங்களை கூப்பிட்டு இங்க இருந்து என்னை தாண்டி போயிருப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவரா பேச, பொசுக்குன்னு அங்க இருந்தா அத்தனை பேரும் கன் எடுத்து காமிச்சிருவானுங்களா நமக்கு தோணும், அப்புறம் ஏன்டா இவ்வளவு நேரம் கண்ணை வச்சுட்டு வந்துட்டு அடி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நம்மளும் அதே ஷாக்ல தான் பாக்குறான், அப்போ கண்ணை இவ்வளவு நேரம் கையில தான் வச்சிருந்தீங்களாடா எல்லாரும் அப்படின்னு. ஆனா நம்மளால ஜெர்கான அந்த வெளில காட்டிக்காம என்னடா சும்மா பொம்மை துப்பாக்கி எடுத்து வெளில காமிச்சா ஸ்கூல் பையன் பயந்துருவான்னு நினைச்சிட்டீங்களா, எதுக்கும் பயப்படாத டகாஷிடா, இங்க இருக்க அத்தனை ஸ்கூலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கெத்தா பேசிட்டு கத்தி எடுத்துட்டு வர. ஆனா அந்த டானே பட்டாக்குன்னு பக்கத்துல ஒரு சோஃபா இருந்திருக்கும், அதை அவன் கண்ணை வச்சு சுட நம்ம டகாஷி இவ்வளவு கெத்தா பேசிட்டு முன்னாடி வந்துட்டு இருந்தவன் அவ்வளவுதான் உறைஞ்சே போயிட்டான். இப்ப அந்த டானு டகாஷியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் கண்ணை எடுத்துட்டு வந்து டகாஷியோட நெத்தி பொட்டுல வச்சு, உனக்கு நான் ஒரு தடவை சொன்னா புரியாதா, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்ல நம்ம டகாஷியால நவரவே முடியல, அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டான். இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம செஞ்சு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டான், ஸ்கூலுக்கு வர அளவுக்கே ரெக்கவர் ஆயிட்டான். இப்ப வந்ததுமே தெரியும்லாம், தலை நீ திரும்ப வந்துட்டியா, கம்பேக் கொடுத்துட்டியா, நீங்க வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே பாதி பேர் இங்க பயத்துல செத்துருவானுங்களே தலை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க, சரா பில்டப் எல்லாம் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்தா அங்க நம்ம டகாஷி உட்காந்துருக்கான். அதை பார்த்ததுமே நம்ம செஞ்சு ஷாக் ஆயிட்டான், என்னடா ஷாக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளால என்னடானா முடி முன்னாடி இருந்த மாதிரியே கருப்பு கலர்ல டை அடிச்சுக்கிட்டு நல்லா படியை வச்சு சீவி சோடா புட்டி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வந்து நல்லா பட
படம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். அதை பார்த்தா நம்ம சிஞ்சி மட்டும் இல்ல, இந்த ரியோ அங்க இருக்கவனுங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டானுங்க. டேய் டக்காஷி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி அம்பி மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிற? எதுவும் பேய்கி அடிச்சிருச்சாடா அப்படின்னு போது, இல்ல எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. ஸ்கூலுக்கு வரும்போது சண்டை போட்டு பெரிய ரவுடி ஆகணும்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க நான் கத்துக்கிற கல்வி என்னோட கண்ணை திறந்துருச்சு, என்னோட அறிவு கண்ணை திறந்துருச்சு. எப்பயுமே சொல்லுவாங்க உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாதுன்னு. ஆனா ஏன் அப்படி ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணும், நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். டோக்கியோ யூனிவர்சிட்டி தான் என்னோட கனவு. முன்னாடி அதுதான் என்னோட கனவு, அங்க போயிட்டு ரவுடி ஆகணும்ன்றது. ஆனா இப்போ அங்க போயிட்டு நான் ஒரு பெரிய ஆளாகணும். எனக்கு அப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கே பெருமை பண்ணணும், டக்காஷி படிச்ச ஸ்கூல்னு. அதனால இனிமே நான் அகாடமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். இந்த ரவுடித்தனம் பிரச்சனை எல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. இன்னிலேருந்து எனக்கு அலர்ஜி. தயவு செஞ்சு இதை பத்திலாம் பேசாதீங்க, எனக்கு இதை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவரா ஆக்டிங் போட செஞ்சுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. நம்ம ரீக்கும் அங்க ஓடி வந்து பாக்குறா, என்ன ஆச்சு டக்காஷிக்கு அப்படின்னு. ரியோலாம் கத்துறான், தலை என்ன தலை ஒரே நேரில் இப்படி மாறினா நாங்களாம் என்ன பண்றது? நீ இருக்க தைரியத்துலதான் நாங்க இங்க நடமாடிட்டு இருக்கிறோம். தலை இப்படிலாம் நீ பட்டு முடிவெடுத்தினா அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஏமா ரீகோ என்ன சும்மா நின்று இருக்க? கேட்க வேண்டியதானே? ஏன் வந்துட்டு நீ இப்படி படமா மாறினான்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு போது நம்ம ரீகோ பாக்குறா. அவளுக்கு என்ன கேட்கறதுன்னே தெரியல. ஏன்டா நல்லா படிக்க ஆரம்பிக்கிறவன நான் போய் திரும்ப பொறுக்கி அவனாடா சொல்ல முடியும்? என்னால எதுவுமே சொல்ல முடியாது, நான் மன்னிச்சிரு அப்படின்ட்டா. ஆனா நம்ம செஞ்சலாம், டே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாவா அப்படின்னு சொல்லி டக்காஷி எழுதிட்டு வந்து, என்னடாச்சு உனக்கு, என்னடா அந்த வேஷம் அப்படின்னு போது, அது மச்சான் அந்த யாக்குசா கும்பலோட எல்லாம் மோதி நம்மளால ஜெயிக்க முடியாதரா. அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவனுங்க, கையில கன்லாம் வர வச்சிருக்கானுங்க. நம்ம ஸ்கூல் பசங்க என்ன பண்ணிட முடியும் அவனுங்களை எதிர்த்து? அதனால நம்ம ஃபைட்ல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவோம் மச்சான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் டோக்கியோ யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். நீயும் இந்த மாதிரி கோர முடி வச்சிட்டு இருக்க ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் ஊத்தி படிய வச்சு சிவிட்டி என் கூட ஜாயின் பண்ணிக்க மச்சான். நம்ம 2 பேரால ஒன்னா ஃபைட்டு தான் ஆக முடியல, படிப்ஸாவது ஆகும். நம்ம 2 பேரும் ஒன்னாவே டோக்கியோ யூனிவர்சிட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஆனா நம்ம செஞ்சு பாக்குறான், டேய் நம்ம முதல்ல எதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேருமே எனிமையா இருந்தோம். அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நம்மளோட ஸ்ட்ராங்கானவங்க இங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சேர்ந்தோம். ஆனா நீ இப்ப அந்த ப்ராமிஸ்ல இருந்து பின் வாங்கிட்ட. ஆனா நான் அப்படி வாங்க மாட்டேன். ஒன்னு நம்ம 2 பேரும் ரவுடியா இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், இல்லனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டான் அவன். டக்காஷி பாக்குறான், போடா டே போடா, நாளைக்கு நான் படிச்சு பெரிய இடத்துக்கு போவேன், அப்ப நீ கீழே இருந்து நம்ம டக்காஷியா நிமிந்து பாப்ப பாரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறமா நம்மளால ஃபுல் படிப்ஸ் முடுக்க மாட்டான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது டவுட் எல்லாம் கேட்கறான், ஆன்சர் எல்லாம் சொல்றான். பசங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்மளால ஃபுல் அக்மார்க் படிப்ஸாவே மாட்டான். ரீகோட போயிட்டு பொண்ணெல்லாம் கேட்கறான், அங்கிள் இதுக்கு முன்னாடி நான் ஊரு ஃபுல்லா பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு உங்க பொண்ணு எனக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாக போறேன், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போக போறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஆக போறேன். பொலிட்டீஷியன்னாலே பக்கத்துல ஒய்ஃபும் இருக்கணும், அப்பதான் அங்கிள் நல்லா இருக்கும். அதுக்கு ரீகோ தான் கரெக்டா இருப்பா. இனிமே நான் ரவுடித்தனம் பண்ண மாட்டேன், உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கொடுக்குறேன், நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவர் பாக்குறாரு, என்னடா இப்படி புதுசா பிளான் போட்டு வந்து லாக் பண்றீங்களே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா கூட நம்ம டக்காஷி வந்த அடுத்த செகண்டே புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு நோட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் அவனோட அம்மா அப்பாவும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, என்னங்க இது நம்ம பிள்ளையா? இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரி மாறிட்டான். முடியலாம் நல்லா கருப்புகளை டை அடிச்சு படிய வச்சு சிவி படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம புள்ள. ஆரம்பத்துல நம்ம புள்ள டாக்டர் ஆவான்னு நினைச்சு நம்ம கனவு கொண்டோம். ஆனா அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரவுடி ஆனான். அந்த டாக்டர் கனவு கனவாவே போயிடும்னு நினைச்சோம். ஆனா இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாயிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்க, சரி வாங்க படிக்கிற புள்ளைய டிஸ்டர்ப் பண்ண வேணாம், படிக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க, இந்த ட்ரக் மாஃபியா லீடர் இருந்தான்ல, அவனோட ஆளுங்க எல்லாம் எவனோ மர்மமா ஒருத்தன் குறி வச்சு தூக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனா ஆளுங்களை அடிக்கிறது மட்டும் இல்லாம அவனோட ஆளுங்கள்ட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அதையும் அவன் திருட ஆரம்பிச்சிட்டான். அந்த மர்மமான ஆளு. இந்த டானுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அவன் ஒரு மாதிரி மண்டை சூடாயிட்டான். யாரா இதை பண்றது, எவன்டா இதை பண்றது? ஒருவேளை நம்ம எதிரி எவனாவது இதை பண்றானா, நம்மளோட ஆப்போனன்ட் கேங் எதுவும் நமக்கு ஸ்கெட்ச் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி இங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க, நம்ம டக்காஷி ஓரளவுக்கு முழுசாவே கியூர் ஆயிட்டான். அந்த கையில இந்த தாங்கி நடப்பாங்களா அதெல்லாம் வச்சில்ல, ஃபுல்லா ரெக்கவர் ஆனோன்னா நம்மளால உடனே அந்த டான் அடிக்க போறோன்ட்டு கிளம்பிட்டான். நம்ம டக்காஷிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல. ஆனா டக்காஷிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு சிஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். இப்ப சிஞ்சிக்கிட்ட வந்து, பரவாயில்லையே ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அப்படின்னு போது, உனக்கு என்னடா அதை பத்தி, நீயும் நானும் ஃப்ரெண்டு கிடையாது தான் சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா போடா, உன்ன மாதிரி படிப்ஸ் கூட எல்லாம் நான் பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது, சிஞ்சி ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுன்னு போது, ஆமாண்டா நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல, நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, ஒழுங்கா போயிடுறா அப்படின்னு போது நம்ம டக்காஷி பாக்குறான், என்னடா சும்மா சொன்னதே திருப்பி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மண்டையில கை வச்சு இழுக்கிறான் பாருங்க. பார்த்தாம இவ்வளவு நேரம் போட்டுட்டு இருந்தது விக்கு போல இருக்குது, அந்த கருப்பு கலர் முடி. சிஞ்சி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான், என்னடா அது தசாவதாரம் கமலை விட அதிக கிட்ட போடுற, உன்னால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த டைம் என்ன பிளான் போட்ட அப்படின்னு போது இப்பதான் நம்ம டக்காஷியும் சொல்றான், ஆக்சுவலா இப்ப போன சீன்ல பாத்துருப்போம்ல, இந்த டானோட ஆளுங்களை ஒவ்வொருத்தரும் அடிச்சு அவனுங்கள்ட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் திருடி இருப்பானுங்களா, அது வேற யாருமே கிடையாது, நம்ம டக்காஷி தான். அந்த டானு கிட்ட ஆளுங்களும் வெப்பன்ஸும் இருக்கிறதுனால தானே ஓவரா ஆடுறான். அது ரெண்டத்தையும் அவன்கிட்ட இருந்து புடுங்கணுன்றதுக்காக தான் இப்படி வேஷம் போட்டேன், அவனுங்களை நம்ப வச்சு ஏமாத்தினேன், அப்பதான் ஏன் மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனுங்க 2 பேரும் சேர்ந்து போறானுங்க அந்த டானை பாக்குறதுக்கு. ஆனா இங்க இந்த டான்லாம் ஒரு மாதிரி மண்டையை பிச்சுட்டு இருக்கான், எவன்டா ஆளுங்களை ஒவ்வொருத்தனா தூக்குறது, எவன்டா வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஆளுங்க 2 பேரும் போய் என்ட்ரி கொடுக்குறானுங்க, அட்டண்டன்ஸ் போடுறானுங்க. டக்காஷி பிரசன்ட் சார், சிஞ்சி பிரசன்ட் சார் அப்படின்னு
சொல்லி உனக்கு கடுப்பேத்தவன. இந்த டானுக்கும் டக்காஷி எல்லாம் பார்த்ததுமே புரிஞ்சு போயிடுச்சு. அப்ப நீங்க தான் இந்த வேலையை பார்த்ததாடா? ஆமாண்டா, சும்மா 10 அழகைங்களை வச்சுட்டு மிரட்டினா அப்படியே அடங்கி ஒடுங்கிடுவான்னு நினைச்சாடா அந்த டக்காஷி. எப்படி ஒன்னே ஏமாத்தி உனக்கு ஸ்கெட்ச் போட்டு உன் ஆளுங்களை ஒவ்வொருத்தனா தூக்கி இப்போ உன்னை தனியாலாம் நிக்க வச்சிட்டேன்ல, இப்ப வாடா சண்டை செஞ்சுக்கலாம், இப்பதான் நிஜமா யாரு ஸ்ட்ராங்குன்றது தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த டானும், டேய் பொடி பையா, சும்மா ஒரு 10 பேரை கூட வச்சிருக்கிறதுனால நான் என்ன வீக்கான ஆள் நினைச்சிட்டியாடா? நான் ஃபார்ம்ல இல்லைன்னு நினைக்கிறியா? உன் ஃப்ரெண்டு இருந்த நிலைமையை பார்த்துட்டு என்கிட்ட திரும்ப எதிர்த்து வந்து பேசுறல்ல, அன்னைக்கு உன்னை அப்படியே விட்டு தப்பு, அன்னைக்கே உன்னை அடிச்சு பாடம் சொல்லி அனுப்பியிருக்கணும். வாடா, இதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு சான்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைட்டு கூப்பிட்ட. டக்காஷி வாடா வாடா, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஏதோ என் ஃப்ரெண்டு செஞ்சுக்கிட்ட சொன்னியாமே, அவன் அடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டே போதும், இது வரைக்கும் ரைட் ஹேண்டு யூஸ் பண்ற அளவுக்கு எந்த ஆப்பனும் என் முன்னாடி வந்தது இல்லைன்னு. இன்னைக்கு நான் சொல்றேன்டா, ஒன்னு அடிக்கிறதுக்கு என்னோட லெஃப்ட் ஹேண்டு போதும்டா. உனக்கு நான் கொடுக்குற பஞ்சில உன் மண்டை கலங்கி நீ யாருன்றத நீயே மறந்துடுவ பாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைட் ஆரம்பிச்சிட. நம்ம டக்காச்சி வேகமா பஞ்ச் பண்ண போறான் இந்த டான். இந்த டான் என்னடானா டப்புன்னு புடிச்சிட்டான் கைய. ஒரு செகண்ட் டக்காச்சிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆனா இப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, என்னை பத்தி உனக்கு தெரியவே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரைட் ஹேண்டை வச்சு அந்த டானோட முஞ்சில ஒரே பஞ்சு. அந்த டான் அப்படியே கலங்கி போயிட்டான். அடுத்தடுத்து நம்ம டக்காச்சி காம்போவா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டான். அந்த டான் மூக்குல இருந்து ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. டக்காச்சி பார்த்துட்டு, டேய் சும்மா கொஞ்சம் ஹீரோயிக்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டர் அடிப்பேன்னு சொன்னா அப்படியே நம்பிடுவியாடா? என்ன இப்படி தத்தியா இருந்துட்டாடா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு டானான? உனக்கெல்லாம் ஒரு கோட்டு சூட்டு, உன்னை சுத்தி பார்த்த ஆளுங்க உனக்கு ஒரு கேடாடா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த டானு கடுப்பாயிட்டான். டேய் ஏதோ பொடி பையனா போயிட்டேன்னு லேசா எடுத்துக்கிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டக்காஷி அடிக்கிறதுக்கு வர. ஆனா நம்ம டக்காஷி தான் அசால்ட்டா ஃபைட் பண்றான். அந்த டான் அசால்ட்டா அடிச்சு போட்டான். அந்த டானு ஒரு கடத்துல கடுப்பாய் இப்ப டப்புன்னு கன் எடுத்துட்டான். இல்ல எனக்கு இந்த ஃபைட் போர் அடிக்குது, உன்னை நான் இப்பயே முடிச்சிடறேன்டா. என்னால இந்த மாதிரி தேவையில்லாம உன்கிட்ட சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. ஒழுங்கா இப்பவே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கதறினா உன்னை போனா போகுதுன்னு உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். இல்லைன்னா உனக்கு இங்கேயே நெத்தி போட்டுல தோட்டா இறக்கிடுவேன்டா. உன தர மாதிரி விட்டுருவேன்னு நினைக்காத, ஒழுங்கா என் காலில் விழுடா, உன் ஃப்ரெண்டையும் சேர்த்து விடவேடா அப்படின்னு சொல்ல. ஆனா டக்காஷி இந்த டைம் கண்ணு கூட இவங்கல அப்படியே அந்த டானை பாக்குறான். டேய் அவ்வளவுதான் இல்லடா, நீ உன்னால என் கூட நேருக்கு நேரா ஃபைட் பண்ணி ஜெயிக்கவே முடியாதுல்ல. நாங்க வெறும் ஸ்கூல் பசங்கடா, எங்கள்கிட்ட உன்னால ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்ல ஜெயிக்க முடியாதா? சும்மா பொசுக்குன்னு கண்ணை உருவுற, ஒன்னா மாதிரி ஒரு கோழையை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லி நார்மலா பேசிட்டு இருந்தவன் இப்ப பொசுக்குன்னு அந்த டானு டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த ஒரு செகண்ட்ல அவன் கையில ஏதோ பெட்ரோல் வச்சிருக்கான். அதை எடுத்து டப்புன்னு அந்த டான் மேல ஊத்தி விட்டான். அவன் ஒரு மாதிரி பாக்குறான், என்னடா இது என் மேல பெட்ரோல் ஊத்துனா இங்கே தப்பிச்சலாம் நினைக்கிறியா? உன்னை இங்கேயே சுட்டு போட்டுருவான்டா அப்படின்னு சொல்ல. டான் சார் அதுதான் நீங்க இங்க பண்ணக்கூடாது. டான் சார் இப்ப ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. முதல் பாசிபிலிட்டியில நீங்க கன்னோட ட்ரிகரை பிரஸ் பண்ணிடுவீங்க, புல்லட் என் மேல இறங்கிடும், நான் செத்துருவேன். ஆனா நீங்க ட்ரிகரை பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே ஸ்பார்க் வந்து நீங்க பெட்ரோலோட சேர்ந்து பத்தி எரிஞ்சிருவீங்க. அப்புறம் ரெண்டாவது பாசிபிலிட்டி, நீங்க ட்ரிகரை பிரஸ் பண்ணிடுவீங்க இதுலயும், ஆனா புல்லட் என் மேல படாது, நான் தப்பிச்சிருவேன். ஆனா இந்த பாசிபிலிட்டிலும் கன்ல இருந்து ஸ்பார்க் ஆகி நீங்க மறுபடியும் எரிஞ்சு செத்துருவீங்க. இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா 2 பாசிபிலிட்டிலையும் நீங்க சாவ போறது நிச்சயம், ஆனா நான் சாவ போறது நிச்சயம் கிடையாது. யோசிச்சு முடிவு பண்ணுங்க, கன்னோட ட்ரிகரை பிரஸ் பண்ணணுமா வேணாமான்னு அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல. அந்த டானு பார்க்க நல்லா தெரியுது இவனுக்கு டக்காஷியோட புடியில லாக் ஆயிட்டான்னு. இவனும் ட்ரிகரை பிரஸ் பண்ணாம கண்ணை கீழே போட்டான். இப்பதான் டக்காஷி, இங்க பாரு இந்த டைம் நான் உனக்கு உயிர் பிச்சை போறேன். இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா இதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படுக்காம இருக்கிறது நல்லது. இந்த டைம் மாதிரி எல்லா டைம்லாம் நாங்க விட்டு போக மாட்டோம் சார், அதனால அட்வைஸை கேட்டு நல்லபடியா வாழுங்க, உங்க பிசினஸ் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்காஷி செஞ்சியை கூட்டு போயிட்டான். இந்த டான் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துட்டான். ஆனா அப்பதான் இந்த சகரா வரான். என்ன தெரியல, உன்னை பார்த்து அவனுக்கு டர் ஆவானுங்கன்னு பார்த்தா நீ அவனுங்களை பார்த்து டர் ஆயிட்ட. ஐயா உனக்கு எந்த பேரு போயிடுச்சே, இதுக்கப்புறம் நீ இருந்து எனக்கு என்ன யூஸ்? ஏதோ இருந்த வரைக்கும் என்ன மறுபடியும் அந்த அக்கிசா ஸ்கூல்ல சேர்த்து விட்டு மறுபடியும் என்ன அந்த பசங்களோட லீடர் ஆக்கி விட்ட. சோ இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப டப்புன்னு கையில லைட் எடுத்து பத்த வைப்பானா. டானு பார்த்து லைட்டா மிரண்டான். டேய் என்னடா பண்ற, லைட்டர் ஆஃப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாய் பாய் சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு லைட்டர் தூக்கி போட்டான் அந்த டானு மேல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணாம் தல, நீங்க சொர்க்கத்துல போயிட்டு ஜாலியா இருங்க, அந்த டக்காசியும் செஞ்சிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அட்டப்பாவி நீ சைக்கோவாடா அப்படின்னு நமக்கு இருக்கும். ஆனா அடுத்த சீன்ல நம்ம டக்காசி செஞ்சு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த அக்கிமி கத்திக்கிட்டே ஓடி வர டக்காசி செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பாக்குறானுங்க. என்னாச்சு கிமி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க, உன் கூட கேக்கோ வரலையா, கேக்கோ எங்க அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் ஒரு லெட்டர் கொடுக்குறா அந்த அக்கிசா பசங்க அப்படின்னு சொல்ல. இப்பதான் செஞ்சு அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பாக்குறான். அதுல அந்த சகாரா தான் எழுதிருக்கான். டேய் உன்னோட அழகு செல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப என் கூட தான் இருக்கா, அதனால முடிஞ்சா அவளை வந்து காப்பாத்திக்கோடா, இல்லன்னா அவ சீக்கிரமாவே செத்துருவா அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்ததுமே செஞ்செல்லாம் வெறி ஆயிட்டா. இங்க அக்கிமிக்கு புரியல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சகாராவை தோக்கடிச்சிட்டீங்களா, அப்புறம் எப்படி அவன் திரும்ப வந்து அக்கிசாவுக்கு லீடர் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா இங்க செஞ்செல்லாம் லெட்டரை படிச்சா அடுத்த செகண்டே வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான் கேக்கோ காப்பாத்துறதுக்காக. ஆனா இப்ப நடந்ததை பார்த்ததும் டக்காஷிக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. சகாரா செஞ்சோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிருக்கானா, இப்ப நம்மளு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவனு வேகமா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு, பசங்களாம் அப்படியே கூடி நின்று இருக்காங்க. இவன் அப்படியே விலகி விட்டு வந்து பார்த்தா அங்க ரியோ அடி வாங்கி கிடக்குறான். டேய் என்னடாச்சு உனக்கு, யார் அவன் அடிச்சது, யார் வந்ததுன்னு போது டகாஷி என்ன மன்னிச்சிரு, என்னால ரிகோவை காப்பாற்ற முடியல, அந்த அக்கிசா பசங்க வந்தாங்க என்ன அடிச்சு போட்டு ரிகோவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு பக்கத்துலயும் லெட்டர் கிடைக்கி இப்ப அதை பிரிச்சு
படிச்சு பார்த்தா இங்க சிஞ்சிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தானுங்கல்ல, அதே மாதிரி லெட்டர் தான் டக்காஷிக்கும் வச்சுட்டு போயிருக்கானுங்க. டக்காஷி பாக்கட்டும்ட்டு ரீகோவை நான் கடத்திட்டேன், அவனுக்கு உயிரோட வேணும்னா என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கான். இப்ப டக்காஷி வேகமா ரீகோவை தேடி ஓட ஆரம்பிச்சான். அதே டைம்ல இங்க அந்த ரீகோவை தான் காட்டுறாங்க. அவளை வந்து இந்த அகிசா பசங்க ஏதோ ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அங்க ஏதோ ஹேண்ட் கஃப்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் இங்க சிஞ்சியை காட்டினா அந்த அகிசா பசங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். யோகோவையும் ரீகோ மாதிரி அங்கதான் ஹேண்ட் கஃப் போட்டு வச்சிருக்கானுங்க. இப்ப சிஞ்சி வந்ததுமே அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. நாங்க அடிப்போம், நீ வாங்கணும். எங்க பசங்கள்ல ஒருத்த மேல அவன் கை பட்டுச்சு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல அப்புறம் எங்க கைப்படும். அழகான மூஞ்ச கத்திய வச்சு கோடு போட்டுருவோம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி மற்ற சிஞ்சுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடி வாங்கிட்டு இருக்காங்க. சஹராவும் பாக்குறான், என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு அடி வாங்குற, உனக்கு என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா அவ்வளவு உசுரான, சரி வாங்க வாங்க, எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்க, எவ்வளவு வாங்கிட போற, நான் போயிட்டு உன் நண்பன் இருக்கான்ல அவனை டீல் பண்ணிக்கிறேன். பாய்ஸ், நீங்க எல்லாரும் மீல்ஸுக்கு ஆசைப்பட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இன்னைக்கு விருந்தே கிடைச்சிருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அண்ணன் விடைபெற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். இப்ப மறுபடியும் ரீகோவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு டக்காஷியை நினைச்சுதான் கவலையா இருக்கு. இந்நேரத்துக்கு நம்மள டக்காஷி எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கானோ தெரியலையே, நம்ம அவனுக்கு ஒரு வீக்னஸ் ஆயிட்டுமே, நம்மளால அவனுக்கு கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் இந்த சஹரா டக்காஷியை தாத்தான்னு எடுத்துட்டு வரான். டக்காஷியை நல்லா போட்டு பொழந்து வச்சிருக்கான், முகமெல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கு. இதை பார்த்ததுமே ரீகோலாம் பதற ஆரம்பிச்சிட்டா. டேய் என்னடா பண்ண, டேய் சைக்கோ நாயே என்னடா பண்ண டக்காஷி அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்க. என்னம்மா ஓவரா கதற, என்னமா லவ், ரெண்டு பேரும் மாறி மாறி அவ்வளவா லவ் பொழியறீங்க போலயே. நீங்க என்னடானா உன் ஆளு மேல கை வச்சோடனே பதற, அவன் என்னடானா கை வச்சிருவான்னு சொன்னோடனே பதறான். இந்த மாதிரி லவ் ஸ்டோரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனா என்ன இன்னைக்கு அது சேட் லவ் ஸ்டோரியா முடிய போகுது. உனக்காக பாரு எவ்வளவு அடி வாங்கி மயங்கி போயிட்டான் புள்ள அப்படின்னு சொல்லி இப்ப டக்காஷி தாத்தன்னு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஹேண்ட் கஃப் பண்ணிட்டு இப்போ பொழிச்சுன்னு அறையறான். எழுந்துடுறா, உன் ஆளுக்காக தானே என்கிட்ட எவ்வளவு அடி வாங்கின, உன் ஆளை பாடுறா, கண்ணை மூச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி உன் பலார்னு டக்காஷி அறையறான். ரீகோலாம் கதறா, இந்த சகரவை கண்ணா அப்படின்னு திட்டுறா, கழுவி ஊத்துறா. டேய் ஒழுங்கா டக்காஷியை விட்டு, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லி உன பீப்ல திட்ட. நம்ம டக்காஷி இப்பதான் கண்ணை மூச்சு பாக்குறான். ரீகோ, உன்ன மாதிரி கியூட்டான பொண்ணுங்கெல்லாம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கியூட்டான பொண்ணுங்க திட்டினா அது அவனுக்கும் உரைக்காது, அதனால நீ பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல இந்த சகரம் பாக்குறான். பரவாயில்ல மூச்சிட்டியா, இப்போ உனக்கு ஒரு அருமையான ஷோ காட்ட போறான் டக்காஷி, இட்ஸ் ஷோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில ஏதோ கிளவுஸ் எல்லாம் எடுத்து மாட்டான். இப்ப பக்கத்துல ஏதோ ஒரு ராடு இருக்கு, அதை அப்படியே மெதுவா எடுக்க அதை நல்லா பழுக்க காய்ச்சி வச்சிருக்கான். இப்ப டக்காஷியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இப்ப அதை ரீகோ கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அவன் மூஞ்சிக்கிட்ட வச்சு காட்டுறான். டேய் டக்காஷி, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொசுங்க போறா, அதை நீ பாக்குற, உன்னால என்ன பண்ண முடியும், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கிறா, இல்லைன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டு கதறத நீயும் உன் கண்ணு முன்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ராடை மெதுவா ரீகோவோட பக்கத்துல எடுத்துட்டு போக ரீகோக்கெல்லாம் கண்ணே கலங்குது அந்த சூட்ல. ஆனா டக்காஷி எல்லாம் கத்துறான். டேய் நீ சரியான ஒரு கோடடா, உன்னால நேருக்கு நேர் என்னால நிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் என்ன இப்படி கட்டி போட்டு என் முன்னாடி இப்படி கோரத்தனமா நீ நின்றுட்டு இருக்க, நீ எல்லாம் அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேத்துற மாதிரி பேச இவன் தான் சைக்கோவாச்சே டக்குன்னு ட்ரிகர் ஆயிட்டான். இப்ப ரீகோ விட்டுட்டு இப்ப மறுபடியும் டக்காஷிட்ட வந்து என்னடா சொன்ன, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அகிசாவோட லீடரு, என்னை விட ஸ்ட்ராங்கானவன் இங்க யாருமே கிடையாது, நீ என்ன உன்ன மாதிரி இன்னும் 100 பேர் வந்தாலே என்னை எவனாலே ஒன்னும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்காஷியை போட்டு அடின்னு அடிக்கிறான், எத்துன்னு எத்துறான். ஆனா ஒரு டைம்ல உனக்கு சலிச்சு போயிடுச்சு, என்னடா ஏதோ செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இதுல ஃபன்னே இல்லை, நான் மறுபடியும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அந்த ராட் எடுத்துட்டு வந்துட்டான், அந்த பழுக்க காய்ச்சி வச்ச ராடை. டக்காஷி இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற, உன்னோட ஃப்ரெண்டு அங்கே ஆளுங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கான், உன்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஹேண்ட் கஃப் ஆயிருக்க, உன் கேர்ள் ஃப்ரெண்டாலையும் அவளை காப்பாத்திக்க முடியாது, இப்போ அவள் கதறதை உன் கண்ணு முன்னாடி நீ பார்க்க போற இன்னும் கொஞ்ச நேரத்துல, இப்போ எப்படி ஃபீல் பண்ற டக்காஷி, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சித்திரவதை பண்றதை பார்த்துக்கிட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது உள்ள ஒரு மாதிரி வலிக்குதுல, உன்னை நான் அடிக்கும் போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட நீ வலியால துடிக்கும் போது எனக்கு கிடைக்கும் பாரு சந்தோஷம், அதுல தாண்டா ஒரு தனி கிக்கே இருக்கு எனக்கு, ஆளை காப்பாற்ற முடியாம கையாலாகாத நிலைமையில இருக்கிறது நினைச்சு நீ துடிக்கணும், அதை நான் பார்க்கணும், அதுக்காக நான் கோடி ரூபா வேணாலும் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ராடம் ரீகோக்கு பக்கத்துல எடுத்துட்டு வர. ஆனா இப்ப டப்புன்னு ஏதாவது சத்தம் கேக்குது, இவன் திரும்பி பார்க்கறான், நம்ம டக்காஷி ஹேண்ட் கஃப்ல இருந்து அவன் கையை எடுத்துட்டு வந்துட்டான். ஆனா ரொம்ப நல்லா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்ததுனால அந்த ஹேண்ட் கஃப் இழுக்கும் போது இவனோட தோல் சதை அதுவும் சேர்ந்து பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு, அப்படியே கையில இருந்து அவனுக்கு ரத்தமா வழிஞ்சிட்டு இருக்கு. இந்த சகரா பார்க்கறான், வாவ் எவ்வளவு டெடிகேஷன், இப்படி ஒரு உன்னதமான காதலை நான் பார்த்ததே இல்லை, உன் காதலுக்காக எவ்வளவு வழி வேணாலும் நீ தாங்கிக்க தயாரா இருக்குல்ல, இப்பேற்பட்ட ஒரு காதலை நான் இப்படி பண்ணி அசிங்கப்படுத்த பார்த்துட்டேன், உன்னால காப்பாற்ற முடியாத நிலைமையில உன்னை வச்சு உன் ஆளை சித்திரவதை பண்ணலாம்னு நினைச்சேன், அதான் நீ வந்துட்டிய, இப்போ ஒன்னு அணுவா சாவடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்காஷி கிட்ட வர. ஆனா அந்த டக்காஷி கிட்ட சுத்தமா எனர்ஜியே இல்ல ஃபைட் பண்றதுக்கு, அப்படியே மெதுவா நடந்து வந்து இந்த சகராவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இப்ப நேரா ரீகோவுக்கு முன்னாடி போயிட்டு அவளை கவர் பண்ணிட்டு நின்னுக்கிட்டான். ரீகோ நீ உனக்கு கவலைப்படாத, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் எப்பயுமே, கொஞ்ச நேரம் பயந்துட்டு இல்ல, ஆனா நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது, எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு இவன் ரீகோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா அந்த சஹரா தான் கடுப்பாயிட்டான், என்னடா உன்னை ஃபைட் பண்றதுக்காக இங்க நான் நின்றுட்டு இருந்தா என்ன வெயிட் பண்ண வைக்கிறியா, அதுக்காகவே உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பகல்ல இன்னொரு கம்பி இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து நம்ம டக்காஷியை போட்டு அடி நடிக்கிறான். ஆனா டக்காஷி நவருவே இல்ல, ரீகோவுக்கு முன்னாடி அப்படியே நின்னுக்கிட்டான். இவன் நிறுத்துற மாதிரியே எல்லாம் வந்து இரும்புறாட வச்சு டக்காஷியோட முதுவிலே போட்டு சாத்துன்னு சாத்துறான். இங்க ரீகோலாம் ஆட ஆரம்பிச்சுட்டான். ஆனா டக்காஷி அவளோடய வாங்கிட்டும் ரீகோ கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு ரீகோ, அழகான பொண்ணுங்க
பொண்ணுங்களாம் எப்பயுமே அழுகக்கூடாது, அழுதா நீ நல்லாவே இல்லை, ஒழுங்கா அழுகாத, என்னோட ஃப்ரெண்டு வருவான், செஞ்சு வருவான், அவன் கரெக்டான டைம்ல என்ட்ரி கொடுத்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி சிஞ்சால வர முடியும்? அவனுங்க கியோகோவையும் காட்டுறானுங்க, சிஞ்சி அங்க கியோகோ காப்பாத்துல போயிருப்பாரு அப்படின் போது எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ஃப்ரெண்டு கண்டிப்பா வருவான், எனக்கா கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இங்க சகாரா இந்த இரும்பு ராடை வச்சு டக்காஷி அடி அடி நடிக்கிறான். இப்ப கடைசியா ஒரே அடியாச்சு டக்காச்சியை முடிச்சு விடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அவன் மேல ஒரு கிக்கு லேண்ட் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம சிஞ்சுதான். சிஞ்சியை பார்த்ததுமே சகாராக்கு ஷாக்கு. டேய் நீ எப்பறா இங்க வந்த, உன்னை எப்பறா ஆளுங்க விட்டானுங்க அப்படின்னு போது அது ஒரு பெரிய கதை. ஒரு ஹீரோ வந்து என்ன காப்பாத்தினாரு, என்னோட புது ஃப்ரெண்டு வந்து என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல. இப்பதான் என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. நம்ம சிஞ்சி செமையா அடி வாங்கிட்டு இருந்திருப்பான்ல அகிசா பசங்கள்ட்ட. அப்பதான் நம்ம சட்டோஷி அங்க என்ட்ரி கொடுத்துருப்பான். எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டு மேல கை வைப்பீங்க, ஒரு பொண்ணை பிணைக்கைதியா வச்சு அதை வச்சு ஒருத்தனை மிரட்டி அடிக்கிற அளவுக்கு அகிசா இந்த நிலைமைக்கு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. அகிசாக்கு எப்படி இருக்க வேண்டியது, அதோட பேரே கெடுத்து இப்படி சின்ன பின்னமாக்கிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி இவன் ஃபுல் ரேஜ் மூட்ல போயிட்டு அந்த அகிசா பசங்க எல்லாருமே பறக்க விட்டுருப்பான். அடிச்சடியில அவனுங்க பாதி பேர் பயந்தே ஓடி போயிருப்பானுங்க. இப்ப இந்த விஷயத்த செஞ்சு சஹரா கிட்ட சொல்ல சஹரா கட்டுப்பாக்குறான். அந்த துரோகியை விட்டு வச்சது தப்பா போச்சு, அவனுக்கும் ஒரு நாளைக்கு இருக்கு. ஆனா இப்ப நீ வந்து என்னடா பண்ணிருவ, உன்னை ஆல்ரெடி ஆளுங்க அடிச்சு குழப்பி தான் வச்சிருக்கானுங்க, உன் கை ரெண்டும் உடஞ்சு போச்சு, உடஞ்ச கை வச்சுட்டு ஏமல எப்படி நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. சிஞ்சியோட கையும் லோட லோடம் தான் ஆடிட்டு இருக்கு. இங்க இந்த சஹரா டயலாக் பேசிட்டு இருக்க. இப்ப இங்க நம்ம சிஞ்சி செம ஃபாஸ்டா சுவாண்டுகிட்டே வந்து இந்த சஹராக்கு ஒரு அடி ஒண்ணு கொடுக்குறான் பாருங்க. அவன் கையை வச்சு கை வேற ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தோன்னா அது பாட்டுக்கு வந்து தானா அவனை அடிச்சிருச்சு. அந்த அடிக்கே அவன் போட்டுன்னு விழுந்துட்டான். அவ்வளவுதான், அவனால எழுந்திரிக்க முடியல. சிஞ்சி இப்பதான் மச்சான் சாரி லேட் ஆயிடுச்சு, நம்ம டக்காசு சிஞ்சியை திட்டுறான். ஏன்டா சீக்கிரமா வராம போயிட்ட, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அவன்கிட்ட 50 அடி வாங்கிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி பொத்துன்னு விழுந்துட்டான். ஆனா அதுக்கப்புறமா இங்க இருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. நம்ம கியோகோ சிஞ்சியை பார்த்ததுமே சிஞ்சி ஜான் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா. சிஞ்சி கதறான், அம்மாடி 2 கையும் பிரேக் ஆயிடுச்சு, போட்டு அழுத்தாத அப்படின்னு. ஓ சரி மன்னிச்சிடுங்க சிஞ்சி சான், நான் வேணா என்னோட பழைய மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களை கியூர் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கியூட்டா மேஜிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. வழியே பறந்து போ அப்படின்னு சொல்லி மேஜிக் போட இங்க டக்காச்சிக்கெல்லாம் அதை பார்த்துட்டு செம கிரிஞ்சாவது. டேய் போங்கடா எங்கேயாவது போய் பண்ணுங்கடா அதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம இமாயாவோட அசிஸ்டன்ட் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. டேய் டக்காஷி சிஞ்சி என்ன ஃபைட் இன்னும் முடியல, இனிமே நான் அந்த கம்பை வச்சு தான் தாங்கி நடந்துட்டு இருக்கேன், எதுவும் வெப்பன்ஸ் இல்லைனா இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவனுங்க பாக்குறாங்க. டேய் ஃபைட் எப்பயே முடிஞ்சிச்சுடா, ஸ்கூலுக்கு தான் லேட்டா வரும்னு பார்த்தா ஏன்டா இப்படி ஃபைட்டுக்கு லேட்டா வந்து நம்மள மாதிரி ரவுடிங்களோட பேரை கெடுக்கிற, இந்த ஃபீல்டு உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்க மாதிரி அப்படி சொல்லி இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அதே டைம்ல இந்த சட்டோஷி இங்க உழுந்து கிடக்கிற சஹரா வந்து பாக்குறான். சஹரா சட்டோஷியை பார்த்ததுமே டேய் ரோஹி இப்ப எதுக்குடா இங்க வந்த, அகிசாவோட வீழ்ச்சிக்கு நீயே காரணமா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல சட்டோஷி அப்படின்னு சொல்லும்போது. ஆனா இப்பதான் சட்டோஷி பேசுறான். சஹரா இப்ப நீ லீடரா இருந்து என்னத்த பண்ண போற, நீ லீடரா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பண்றியே, ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த அளவுக்கு இது ஒர்த்தே கிடையாது, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம், ஆனா நம்மள பிரிச்சது எது, இதுதான் பவர். ஒரு போதை அது சுத்தி இருக்க எல்லாருமே அஃபெக்ட் பண்ணும், பேசாம எல்லாத்தையும் விட்டுரு சஹரா, என் கூட வந்துரு, ஊரை விட்டு வந்துரு, நம்ம பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா எங்கேயாவது சேர்ந்து வேலை செஞ்சாது பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட. சஹராவும் பாக்குறான், என்ன சட்டோஷி அவ்வளவு சீக்கிரமா என்ன மன்னிச்சிட்ட, உனக்குள்ள இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இவன் இங்க பேசிட்டு இருக்கான். அப்படியே சீனு கட் ஆகுது. கொஞ்ச நாள் ஆகுது, நம்ம பசங்க வந்து பழைய மாதிரி ஸ்கூல்ல செட்டில் ஆயிட்டானுங்க. ஆனா ஸ்கூல் எப்பயும் போல சாதாரணமா வழக்கமா ரொம்ப போரிங்கா போகுது. முன்னாடி சண்டை போறதுக்கு அக்கீஸா இருந்தானுங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தானுங்க. ஆனா சஹராவும் சட்டோஷியும் போனதுக்கு அப்புறம் இவனுங்களுக்கு பெருசா ஃபைட்லாம் எதுவும் நடக்கல. அதனால அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. என்னடா இது ரொம்ப போர் அடிக்குது, பேசாம இப்படி சும்மாவே இருக்கிறதுக்கு படிச்சு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டு இருக்க. ஆனா அப்ப நம்ம ரீக்கு ஓடி வர டக்காஜி செஞ்சு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லி இவனுங்க இப்ப அவசரமா ஓடி வந்து பார்த்தா இவனுங்க ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த அக்கீசா கேங்க வந்து நிக்கிறானுங்க. பார்த்தா இந்த அக்கீசாக்கு புதுசா ஒரு லீடர் வந்துட்டான் போல, ஏதோ வழியா வர மாதிரி இப்ப புதுசா ஒரு லீடர் வந்துருக்கான். அவன் நம்ம பசங்களை பார்த்து என்னடா சஹராவும் இல்ல சட்டோஷியும் இல்ல, அக்கீசா வெத்து பசங்களாயிட்டோம்னு நினைச்சிட்டீங்களா, அக்கீசாக்கு நான் இருக்கேன், இனிமே நான் தாண்டா லீடரு, உங்களை அடிச்சு மறுபடியும் அக்கீசாவை டாப்ல கொண்டு போயிட்டு நிறுத்துறேன்டா அப்படின்னு இவன் கத்த. நம்ம பசங்களும் பாக்குறானுங்க, மச்சான் இன்னைக்கு ஒரு செம்ம வேட்டை சிக்கிருக்குதுடா, போரா போயிட்டு இருந்த ஸ்கூலுக்கு இனிமே இதுதான்டா என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இவனுங்களும் ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த சீரிஸும் முடிஞ்சது. ஸோ எப்படி இருந்தது இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஃபைனல் அப்படியே டப்புன்னு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதாவது எல்லா எபிசோடும் வழக்கமா முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆனிச்சா இல்லை எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டெய்லி போட்டணும் எப்படியாவது வீடியோ அப்படின்றதான் என்னோட பிளான். ஆனா லாஸ்ட் மந்த் ஃபுல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பிஸியா, ஆனா லாஸ்ட் மந்த் கொஞ்சம் பிஸியா போயிடுச்சு. அதனால எனக்கு வீடியோ டெய்லி போட முடியல. இப்போ அடுத்த சீரிஸ் போடும்போது கொஞ்சம் ஷெடியூல்லாம் கிளியர் பண்ணிட்டு தொடர்ந்து டெய்லி போட ட்ரை பண்றேன். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த சீரிஸுக்கு ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் ஓரளவுக்கு உங்க சப்போர்ட்லாம் பார்க்கும்போது வீடியோ போட்டாகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். அதனால தான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட்டை எப்பயுமே கொடுங்க, நானும் வீடியோ டெய்லி போட்டுறேன். உங்களை அடுத்த ஒரு ஆசமான சீரிஸ்ல சந்திக்கிறேன் கைஸ். டாடா.